கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். திரு விஜயதரணி, திரு சுவாமிநாதன் ஒன்று குறிப்பிட்டாரு, அந்த மாற்று அப்படின்றது அல்லது ஓட்டை யார் பிரிப்பாங்க அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கும்போது பெருவாரியா திமுக அடுத்த அதிமுகவுக்கு பெரிய அளவுல ஓட்டை வந்து பிரிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்க கூட்டணியில அதிமுக இருக்காங்க சொன்னாரு. அதிமுக ஓரளவுக்கு தான் அதோடைய தாக்கம் இருக்கும். ஏன்னா அதோடைய எஃபெக்ட் வந்து பெருசா இருக்காது. ஏன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய வாக்குகள் அதுல இல்லாத போன வாக்குகள் என்று பிரிச்சாரு அவரு. அந்த அடிப்படையில பார்த்தா அது இல்லாத போச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன். அந்த அளவுல வாக்குகள் இருக்கு. அதே நேரம் திமுக எதிர்நிலை வாக்குகள்ல பிளவு இருக்கும் அப்படிங்கறது அவங்க கருத்தா இருக்கு. இது வரைக்கும் அதிமுகவுக்கு கிடைச்சிக்கிட்டு இருந்த ஓட்டை தான் அவர் எடுத்துக்க போறாருன்னு சொல்றாரு. பெருசா இருக்காது, பெருசா பிரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது. காரணம் என்னன்னா, ஒரு விஷயத்த மக்கள் பார்ப்பாங்க நிச்சயமா. ஒன்று, திமுக ஆட்சி இப்ப இருந்தது, அதுல நிறைய ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. அதுல எதிர்நிலையான வாக்குகள் நிறைய வர்றதுக்கான காரணங்கள் இருக்கு. நிறைய பாலியல் வன்கொடுமை, சிறுவர்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சிருக்கு 125%. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 55% உயர்ந்திருக்கு இந்த ஆட்சியில. அது மாதிரி நிறைய விலைவாசி உயர்வு, கடுமையான மக்களின் சிரமங்கள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் என்று இது மாதிரி பெரிய பட்டியலே இடலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில அதற்குண்டான ஒரு பாதிப்பு அந்த எதிர்நிலை வாக்குகள் வந்து, அதுவும் நடுநிலையா இருக்கிற வாக்குகள்ல தீர்மானிக்கிற வாக்குகள் கொஞ்சம் இருக்கும். அது மாதிரி வாக்குகள்லாம் என்ன நினைப்பாங்க? பேசிக்கா திமுக ஆட்சி அமையலைன்னா அது அதிமுக ஆட்சியா தானே இருக்கணும். இதுல வந்து நாம் தமிழர் வந்து ஆட்சி அமைக்க போறது இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும். திரு விஜய் அவர்களும் ஆட்சி அமைக்க போறது இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரியும். சோ இது புரிந்த ஒன்று. அந்த புரிதல் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கும் திமுகவுக்கும் தான் தாவேக்கா திமுக தான் போட்டின்றாரு, நீங்க ஆட்சி அமைக்காது அவர் சொல்றாரு. ஆனா எனக்கு என்னமோ அவர் வின்னரா இருப்பாரா, லூசரா இருப்பாரா, ஸ்பாய்லரா இருப்பாரா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. 3 கேள்வி இருக்கு அவரை பொறுத்த வரைக்கும், திரு விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும். 3 கேள்வியில அவர் எதுல பொருந்துவாருங்கிறத இந்த தேர்தல் தான் பதில் சொல்லும். ஏன்னா அவரோடது வந்து ஒரு அன்ப்ரூவன் ரெக்கார்டு, ஒரு அன்டெஸ்டட் ரெக்கார்டு அவரோடது. ஆகையால அவர் வந்து ஒரு தீர்மானிக்கிற சக்தியா மாறக்கூடிய இடத்துல வருவாரா முதல்ல அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. அந்த கேள்வியை வந்து நாம மீண்டும் மீண்டும் கேட்கும் பொழுது அதற்குண்டான விடயம் என்பது நிச்சயமா 2026 தேர்தலின் ரிசல்ட் தான். இதை யாருமே கணிக்க முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு. ஆனா ஓரளவுக்கு கணிக்க முடிந்தது என்னவென்றால், மக்கள் மனநிலை என்னவா இருக்கும்? திமுகக்கு மாற்று அதிமுக தலைமையிலான கூட்டணி, அந்த சக்தி தான் வரணும். அப்படி ஒரு ஆட்சி தான் தமிழகத்துல கடந்த 50-60 ஆண்டு காலமா நடந்துட்டு இருக்கிற ஒரு ஆட்சி. அந்த ஆட்சி 30 ஆண்டுகளுக்கு 31 ஆண்டுகளுக்கு மேல ஆட்சியை தந்த அதிமுக. அப்படி பார்க்க போனால் அதிமுக எவ்வளவெல்லாம் கொண்டு சேர்த்திருக்கு மக்களுக்கு, எவ்வளவு நன்மைகளை கொண்டு சேர்த்திருக்கு, எவ்வளவு திட்டங்களை கொண்டு சேர்த்திருக்கு. இதெல்லாம் மக்கள் நினைவில் இருக்கக்கூடிய ஒன்று. அதிமுக ஆட்சிக்கு வருமா, எதிர்கட்சியா இருக்குமா, 3வது இடத்துக்கு போகுமா? அதிமுக ஆட்சிக்கு வரும். தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று அதிமுக உறுதியாக ஆட்சிக்கு வரும். காரணம் என்னன்னா, இந்த மாவட்டத்தை உதாரணமா எடுத்துக்கலாம். எல்லா திக்குறிச்சி வல்லக்கடவு பயணம் பாலமா இருக்கட்டும், அம்மையார் காலத்துல நான் கேட்டு பெற்று நிறைவேறின பாலம் 10 கோடி ரூபா பாலம். அது மாதிரி சாலைகள் 300 கோடிக்கான சாலைகள் CRIDPலையும் CRFலையும் போடப்பட்டது. அது மாதிரி என்னோட தொகுதியிலேயே. இதெல்லாம் உதாரணம் எதுக்கு நான் சொல்றேன்னா, எதிர்கட்சி வரிசையில இருந்த MLA நான் பேசி சட்டமன்றத்துல விளவங்கோடு தொகுதிக்கு இவ்வளவு நிதிகளை வழங்கணும், இவ்வளவு திட்டங்களை வழங்கணும்னு கேட்டு ஆளுங்கட்சிகிட்ட கேட்டு வாங்கி அதை நிறைவேற்றியது என்றால் அது அதிமுக ஆட்சியில் தான் நடந்திருக்கு. அப்போ இந்த மாவட்டத்துல அதிமுக ஆட்சியில இவ்வளவு திட்டங்கள் நடந்திருக்கு. இந்த காரணங்களே வந்து போதுமானதாக இருக்கிறது. அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைவதற்கான காரணங்களே போதுமானதாக இருக்கிறது. கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.